Hi friends, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸில் வந்து இது வந்து பிரமிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். நான் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 5x5 எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம், அதை எப்படி 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கு லூப்பை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்பேசஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம டிசைன் பண்ணோம். இந்த பேட்டர்ன் நமக்கு டிசைன் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன தேவை, ரோ அண்ட் காலம் வேணும். ஓகேங்களா? ஸோ CLR SCR அவுட்புட் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, 5 ரோ. ஸோ 1 I ஈக்குவல் ரோ ஈக்குவல் டு 1, rows less than or equal to 5 and row plus plus. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 5 காலம்ஸ். அந்த 5 காலம்ஸ்லேயே நமக்கு வேல்யூஸ் எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு, ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஸ்டார், செகண்ட் ரோவில் 2 ஸ்டார். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ நம்ம அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் காலம் ஈக்குவல் டு 1, காலம் லெஸ் than or equal to ரோ. ஏன்னா ரோ தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் உள்ளே வரும்போது 1ன்னு வரும்போது ஒரு ஸ்டார் பண்ணிட்டாகும். ரோ 2ன்னு உள்ளே வந்துச்சுன்னா 2 ஸ்டார் பண்ணிட்டார மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட்எஃப்பில் நமக்கு ஸ்டார் தானே பிரிண்ட் ஆகணும், அதனால் ஸ்பேஸ் விட்டு எப்பயும் போல் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்எஃப், அதுக்கப்புறம் நம்ம /n. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இது நார்மலாக பிரிண்ட் ஆகும், இந்த மாதிரி பிரமிட் பேட்டர்னில் பிரிண்ட் ஆகாது. இது எரர் வருது. பிரிண்ட்எஃப், இங்கே நம்ம பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக பிரிண்ட் D கொடுத்துட்டேன். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். getch கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து மறக்கிறதுனால நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் getch முதல்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இது வந்து நார்மல் பேட்டர்ன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணல, எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிரமிட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரமிட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லூப் வந்து ரோவோட வேல்யூ 1ன்னு வந்து உள்ளே எக்ஸிக்யூட் ஆகும்போது எத்தனை ஸ்பேஸ் வரும், இந்த ஸ்டார், இந்த ஃபார் லூப் எதை ரெஃபர் பண்ணுது, இந்த ஸ்டாரை ரெஃபர் பண்ணுது. இப்போ ஸ்டாருக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ் என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் எப்படி கொடுக்குறதுன்றதுக்காக நம்ம ஒரு கவுண்ட் பண்ணிக்கலாமா. ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. 1 ஃபஸ்ட்டு ஸ்பேஸ், 2 3 4 ஸ்பேஸ். கீழே இருக்கிறது பார்ப்போம். 1 2 3 ஸ்பேஸ், 1 2 1. ஓகேவா? அப்போ ஸ்பேஸ் வந்து எப்படி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. மொதல் வந்து ரோ 1ன்னு இருக்கும் போது 4 ஸ்பேஸ் விடணும், ரோ 2ன்னு இருக்கும் போது 2 ஸ்பேஸ் விடணும். ஸோ 4 ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு ஃபிக்ஸ்டு 1 தானே. ஸோ அதனால் நான் ஒரு SP அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதில் 4 நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸ் தானே விடணும். ஃபார் SP is equal to 1 to SP is less than SP அப்படின்னு ஒரு வேரியபிள், எம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோ, இல்லை லிமிட், LMI லிமிட். ஓகேங்களா? ஸோ SPயை வந்து லூப்பில் போட்டுருவோம். SP is equal to 1, SP is less than or equal to லிமிட்டு SP ப்ளஸ் ப்ளஸ். இதுக்குள்ளே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், வெறும் ஸ்பேஸ் தான் விட போகிறோம். ஸோ பிரிண்ட்எஃப் ஸ்பேஸ் பிரிண்ட்எஃப், தட்ஸ் இட். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்னாக வருது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டாருக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓ, இது ஏன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன் இப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டோட வேல்யூ 4ன்னு வருமா. ஸோ அப்போ இன்சைடு வந்து 4 ஸ்பேஸ் விடும், அதுக்கப்புறம் இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். செகண்ட் டைம் இந்த லூப்புக்கு வரும், மறுபடியும் 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்போ 4 ஸ்பேஸ் தானே விடும். ஸோ இந்த லூப்பை குவிட் பண்ணும்போது அகெயின் இந்த லூப்புக்குள்ளே வரும்போது அந்த லிமிட் வந்து 3ஆக மாறிடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன், லிமிட் மைனஸ்னு கொடுத்துறேன். புரியுதா உங்களுக்கு?
ஸோ லிமிட் வந்து 4 கொடுக்குறேன், அப்போ இங்கே 4 ஸ்பேஸ் விடும். நெக்ஸ்ட் டைம் ரோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 ஸ்பேசஸ் விடணும். அப்போ லிமிட்டோட வேல்யூ 3 நீங்கள் வரும் 3, அதுக்கப்புறம் 2 வரும், 1 வரும், லிமிட் வேல்யூ 0, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த பேட்டர்ன் கிடைக்காது, ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணனால கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆக தான் செய்யும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரமிட் பேட்டர்னோட ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அதுக்கான வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.